இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வீடியோவோட பார்ட் 2 தாங்க இது. ஆக்சுவலா வந்து நீங்க நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சன்லைட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு. ஆக்சுவலா நான் அப்பவே சொன்னேன். "மிஞ்சி இருந்தா நல்லா தான் இருக்கு. அப்படி ஒண்ணும் பெருசா தெரியலேன்னு" சொன்னாரு. அதனால தாங்க விட்டுட்டேன். நான் எனக்கு தான் கண்ணுல கோளாறுன்னு நெனச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட மேக்கப் வந்து அதாவது டே ஸ்கின் கேர் வந்து அவங்க எப்படி கேர் பண்றாங்க, அவங்க வந்து எவ்ரிடே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றது இல்லைங்க. டெய்லி வந்து ஸ்கின் கேர் தான் யூஸ் பண்றாங்க டெய்லியுமே. ஃபவுண்டேஷன் வந்து அக்கேஷன் அந்த மாரி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து எங்க அத்தை வந்து எப்படி அவங்க டே ஸ்கின் கேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டா எனக்கு பண்ணி காமிப்பாங்க. அவங்க எப்போதுமே வந்து நாங்க அங்க போனாலும் சரி, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, எப்போதுமே வந்து எனக்கு இந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும். அதோட லிங்க் எனக்கு தெரியாது. நீங்க நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா எனக்கு லிங்க் வந்து எனக்குமே தெரியாது. ஏன்னா ப்ராடக்ட் வந்து இது கொரியன் ப்ராடக்ட் கொரியால கிடைக்கிறது. ஸோ சம்வேர் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து அந்த லிங்க் எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. அது உண்மதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ரிமூவ் பண்ணதுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஹைட்ரேஷனா தாங்க இருக்கும் ஃபேஸ். ரொம்ப வந்து ட்ரையா இருக்காது. நம்ம குளிச்சதுக்கப்புறம் நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்றனால கண்டிப்பா ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டப்பயே கொஞ்சம் ஹைட்ரேஷனா தாங்க இருக்கும். அதனால அது நீங்க நைட்டும் போடலாம், பகல்லேயும் போடலாம். எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இது போட்டதுக்கப்புறம் அத ரிமூவ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ங்க நம்ம ஸ்கின்னுக்கு. 15 மினிட்ஸ் கழிச்சு அத ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க அந்த இந்த சீரம் இருக்கு இல்லைங்க, இந்த சீரம் வந்து நல்லா போட்டு ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஜஸ்ட் அத வந்து நல்லா டேப் பண்ணி நமக்கு வந்து அந்த அந்த ஸ்கின்ல வந்து அப்சர்வ்மென்ட் இருக்கணுங்க. நம்ம நம்ம வந்து இந்த சீரம்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்க, நைட் யூஸ் பண்றதுமே, அது நல்லா நமக்கு அப்சர்வ் பண்ணா தான் அதோட வந்து எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ இந்த அத அப்சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ற டிவைஸ் தாங்க இது. இது வந்து எவ்வளோ ரூப்பீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரூப்பீஸ்க்கு வந்து ஒரு 15,000 அந்த ரேஞ்ச்ல தாங்க வருது. ஒரு 13,000 டூ 15,000 to 16,000 அந்த ரேஞ்ச்ல இருக்குதுங்க. ஸோ இத வந்து வச்சு நம்ம வந்து அத அப்சர்வ் பண்றதுக்குன்னு ஒரு மோட் இருக்கு. அது வந்து 5 மினிட்ஸ் நம்ம பண்ணணும். 5 மினிட்ஸ்க்கு மேல அதுவுமே பண்ண அலோவ் பண்ணாது. அது ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆயிடும். நம்ம வந்து மோடு வந்து டிஃபரெண்ட் மோடு இருக்கு. நமக்கு வந்து இது ஸ்கின்ன வந்து எவ்ளோ பிரஷர் குடுக்கணும். அதாவது இந்த அப்சர்வ் பண்றப்ப நமக்கு வந்து இப்படி அவங்க வந்து செய்றாங்கல்லங்க ஒரு டைரக்ஷன்ல. அது செய்யும்போது நமக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு பிரஷர் குடுக்கும். நீங்க வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நானும் பார்த்திருக்கேன். ஸோ அதுல பார்க்கும்போது, அதுல வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம ஸ்கின் வந்து லைட்டா அப்படியே இந்த ஒரு எறும்பு கடிக்கிற மாரி ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் தாங்க இருக்கும். ரொம்ப வந்து வலிக்கலாம் வலிக்காது. அந்த ஒரு லைட்டா அந்த ஃபீல் இருக்கும். நமக்கு வந்து மோடு வந்து இல்ல எனக்கு வந்து அதெல்லாம் வந்து நான் தாங்குவேன் அப்டின்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாவும் வச்சுக்கலாம். பிரஷர் வந்து கொஞ்சம் அதிகமா குடுக்குற மாரியே வச்சுக்கலாம். இதனால எந்த வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கின்ன ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க அவ்வளோதான். ஈவன் இப்பலாம் வந்து நம்ம ஊர்லயுமே எல்லாம் இந்த ஹைட்ரா ஃபேஷியல் இந்த மாரி லேசர் தானே நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாரி அதிகமா வந்து நம்மளும் அந்த மாரி யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா மத்த கிரீம் இதெல்லாம் விட இது வந்து குட் அப்படின்ற மாரி நானும் நெறைய படிச்சிருக்கேன். ஈவன் வந்து நெறைய வந்து டெர்மடாலஜிஸ்ட்லாம் அதுதான் சஜெஸ்ட் பண்றாங்க. ஸோ அத வச்சு தான் நான் சொல்றேன். பட் இதுவும் ஓகே தான். அவங்க வந்து அப்படி பண்ணி நம்ம ஸ்கின் வந்து இந்த மாரி நமக்கு வந்து அந்த பிரஷர் குடுக்கும்போது நம்ம ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிசிட்டி அந்த மாரி சொல்லுவோம்லங்க. அது கொஞ்ச நாளைக்கு நமக்கு இன்கிரீஸ் ஆயி நமக்கு கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளான ஸ்கின் வந்து கிடைக்குங்க. நமக்கு வந்து இந்த சுருக்கம் அதெல்லாம் வந்து சீக்கிரம் போயிடும். எப்பல்லாம் வந்து டிவைஸ் யூஸ் பண்றோமோ, அப்ப வந்து கொஞ்சம் வந்து நீங்க வந்து சீரம் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு சில டைம் கிரீம் யூஸ் பண்ணியுமே அது யூஸ் பண்ணலாம். ஆனா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மோடு மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். நீங்க வாங்குனீங்க அப்டின்னா, அதுல மேனுவல்லயே கிளீனா குடுத்துருப்பாங்க. ஏன்னா, அந்த நம்ம கிரீம்லாம் ஏன் அதிகமா யூஸ் பண்ணணும்னா, அத டைரக்ட்டா நம்ம ஸ்கின் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் நானும் பார்த்துருக்கேன். அந்த மாரி ஃபேஷியல்லாம் பண்ணும்போது, அவங்க ஒரு ஜெல் மாரி அப்ளை பண்ணி தான் அது மேல பண்ணுவாங்க. டைரக்ட்டா ஸ்கின்ல வந்து பண்ணக்கூடாது. இது ஒரு லேசர் மாரி தான். ஸோ அதனால வந்து நீங்க அத வந்து போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அதிகமாவே கிரீமோ, இந்த சீரமோ அதிகமா யூஸ் பண்ணி, ஜஸ்ட் அது மேலேயே வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க. இது வந்து தெரப்பி மாரி தான். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நமக்கு ஹெல்த் குடுக்கும் அப்படிங்கிறத விட, நம்ம ஸ்கின்ன வந்து டேமேஜ் ஆகாம பார்த்துக்கும். இந்த ஓப்பன் போர்ஸ் இதெல்லாம் இல்லாம நல்லாவே பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட் அந்த டிவைஸ்லாம் வச்சு நம்ம தெரப்பி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாங்க. அது நம்மளோட இஷ்டம். நமக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வின்டர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சம்மர்ல நம்மளோட இஷ்டம் நமக்கு தேவையில்ல. நமக்கு தேவை இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். அந்த மாரி ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, அத யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வின்டர்ல ரொம்ப வந்து அப்டியே ஒயிட்டா வந்து உரியிற அளவுக்குமே எனக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அந்த டைம்ல நான் ஒரு நாட்டு மருந்து கடையில கொட்டக்கால் ஆயுர்வேதிக் கிரீம் ஒண்ணு வாங்கி தாங்க அந்த டைம்ல வின்டர்ல மட்டும் யூஸ் பண்ணுவேன். மத்த டைம்ல யூஸ் பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் ஹைட்ரேஷனா வச்சிருக்கும். நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ற கிரீம் அது. அது கொஞ்சம் ஹைட்ரேஷனா வச்சிருக்கும். அதனால யூஸ் பண்ணேன். ஸோ இப்ப எங்க அத்தை என்ன யூஸ் பண்றாங்கன்னா, எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போடல. ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் நெறைய போட்டிருக்கனால அவங்க ஃபேஸ்க்கு போடல மாய்ஸ்சரைசரு. ஜஸ்ட் டைரக்ட்டா அந்த சல்வா ஷோ அப்படின்ற வந்து கிரீம் காம்போ கிரீம் தாங்க ஒரு காம்பினேஷனா வர இந்த கிரீம் தான் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து நான் நேத்தே வந்து காமிச்சிருப்பாங்க. எது ஃபர்ஸ்ட் போடணும், எது செகண்ட் போடணும்ன்றது பார்ட் 1லயே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் போடுற கிரீம வந்து நல்லா போட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணுங்க நம்ம ஃபேஸ்ல. நல்லா டேப் பண்ணிட்டு அதாவது டேப் பண்றது இல்ல அப்டின்னா, நம்ம வந்து ஃபேஸ் ஷேப்ல வந்து நீங்க நல்லா தேய்ச்சுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த 2வது கிரீம் அந்த காம்போ பேக்லயே வந்து 2வது கிரீம் எடுத்து நம்ம ஃபேஸ்ல வச்சு, அந்த ஃபேஸ் அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னா, நம்ம ஸ்கின் வந்து பெர்ஃபெக்ஷனிங் அப்டின்னு சொல்லி அதிலேயே குடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ரீசன்க்காக தான் இந்த காம்போ கிரீமு. பெர்ஃபெக்டிங் அப்டின்னா, பெர்ஃபெக்ஷனிங் அப்டின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ தாங்க அது வந்து மோஸ்ட்லி ரெட்யூஸ் பண்ணும். ஸோ அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் பர்ப்பஸே. நீங்க இந்த கிரீம நல்லா போட்டுட்டு, இந்த டிவைஸ்ல வந்து இதுக்குன்னு ஒரு மோடு வந்து தனியா இருக்கும். சீரம் இல்லாம இன்னொரு மோடு 2, 3 மோட்ஸ் இருக்கும். இதுலேருந்து இந்த மோடு சேஞ்ச் பண்ணி, இந்த மோட்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது 5 மினிட்ஸ்க்கு மேல எதுவுமே பண்ண வந்து விடாதுங்க. அதுல வந்து ஆஃப் ஆயிடும் அந்த 5 மினிட்ஸ்க்கு மேல நீங்க ஒன்ஸ் ஆன் பண்ணீங்க அப்டின்னா. இது வந்து இந்த இந்த மோட்ல நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நெத்தியில மட்டும் லைட்டா சுருக்கம் இருக்கும். ஸோ அந்த சுருக்கம் இருக்கனால, அந்த அந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டா சுளு சுளுன்னு புடிச்சது. மீதி எந்த பிளேஸ்லயுமே எனக்கு அந்த மாரி ஃபீல் ஆகல. பட் நெத்தியில பண்ணும்போது மட்டும் தான் லைட்டா அந்த மாரி ஃபீல் ஆச்சு. இந்த இது வந்து கம்ப்ளீட்டாவே நம்ம ரிங்கிள்ஸ வந்து நல்லா சுருக்கும். நல்லா வந்து பொறுமையா பண்ணணும் அப்படின்னு நெறைய வந்து சஜஷன்லாம் சொன்னாங்க. ஏன்னா நான் அந்த மாரி யூஸ் பண்ணதில்ல. ஸோ அதனால பட் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நான் எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா நான் எங்க அத்தை 2, 3 தடவ எனக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து நான் வந்து வாங்கணும்னு நெனச்சதே கிடையாது. ஏன்னா நான் வந்து லைட்டா இல்ல ரொம்பவே ஒரு சோம்பேறி. நான் பண்ண மாட்டேன் அதிகமா. ஸோ அதனால நான் வாங்கவும் இல்ல. வாங்குனா பண்ணணும் இல்ல. அதனால நான் வாங்கவும் இல்ல. ஆனா எங்க அத்தை நெறைய தடவ சொல்லியிருக்காங்க, "யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க" அப்படின்னு. ஆனா இப்ப வந்து எனக்கு வாங்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கனால நான் வாங்கல. தென் வந்து இது வந்து கிரீம் வந்து கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். டைரக்ட்டா வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் எங்க அத்தை ஃபர்ஸ்ட் அந்த கிரீம்லாம் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல இந்த கிரீம் வச்சு அத வச்சே வந்து மூவ் மூவ் பண்றாங்க. ஏன்னா, அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு சேஃப்பும் கூட. நமக்கு வந்து இதுல ஸ்கின்ல பெருசா ஹர்ட்டிங்லாம் ஆகாது. பட் லைட்டா வந்து இந்த சுள்ளு சுள்ளுன்னு பிடிக்கும். நமக்கு தெரியும் நமக்கு எங்க சுருக்கம் இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் தான் அது கொஞ்சம் சுள்ளு சுள்ளுன்னு பிடிக்கிற மாரி இருக்கும். மத்தபடி பெருசா எந்த எந்த மாரியும் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. நீங்களும் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரியே நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து நல்லா அந்த இத யூஸ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா, அந்த அ சுருக்கம்லாம் அப்படியே குறையும். டெய்லியும் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. டெய்லி பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. வீக்லி வந்து ட்வைஸு இல்ல வந்து மோஸ்ட்லி வந்து எங்க அத்தையுமே வேலைக்குலாம் போறாங்க. ஸோ அதனால பிஸியா இருப்பாங்க. ஸோ அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த டைம் தான் அதிகமா பண்ணுவாங்க. மோஸ்ட்லி லீவ் நாள் தான் அவங்க அதிகமா பண்ணுவாங்க. அந்த மாரி நம்மளுக்கு வந்து எப்ப ஃப்ரீயா இருக்கோ, எப்ப லீவ் டேஸ் இருக்கோ அந்த மாரி கூட பண்ணிக்கலாம். டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஆனா பட் வந்து இந்த மாரி பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. டெய்லி பண்ணா கை வலி எடுத்துரும். கொஞ்சம் நல்லாவே இந்த பிரைட்னஸ் அது ரொம்ப அப்படியே க்ளோயிங்கா இருக்கு. 나 말렸잖아. 그럼 이러고 나면 마지막 라스트로 이제 마지막 데이 케어 마지막 기초 마지막으로는 선크림을 발라줘야 돼. End of basic care, you should apply sunscreen. 선은 엄마 갖고 온 게 있고 라미 게 있는데 어떤 거 해볼래? 라미 거 해볼래? லாஸ்ட்டா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கடைசியா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க. இவ்வளவுதான் டே கேர். 맘 거 있는데. மம் ஜாப்பனீஸ் 엄마 거는 재패니즈 거, 일본 거. 제품이 이건 한국 거. 코리안 시작 거네. 응. 그러면 이거는 마지막으로
갑시다. மாமியா கிச்சோக்கியா 끝났어요. 감사합니다 அம்மோனிம். அவ்வளோதாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து பயங்கரமா எனக்கு வந்து எல்லா ஸ்கின் கேர் டே கேர் ஃபுல்லாவே போட்டாங்க. ஸோ என் ஃபேஸ் வந்து முன்ன பார்த்தீங்கன்னா இந்த க்ளோனஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னாவே நல்லாவே இந்த க்ளோனஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க நம்ம எப்பவும் போல கிளம்பிட வேண்டியதான். நான் வந்து எந்த ஃபில்டருமே போடல. நீங்க பார்த்தீங்கன்னாவே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் முன்னாடி இருந்த என் ஃபேஸ்க்கும் இப்போ இருக்கிற ஃபேஸ்க்கும் இருக்க க்ளோவினஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் வீடியோல வந்து நைட் கேர் வந்து என்ன பண்றது அப்படிங்கறத தெளிவா போடுறேன். இன்னைக்கு வந்து டே கேர் மட்டும்தான். பாய் அம்மாதோ பாய்.